ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டிருப்பது விஸ்வாமித்திரரை பற்றி. விஸ்வாமித்திரர் தலை சிறந்த முனிவர். அவர் மேனகா மேலே இந்திரன் சபையில் ஆடுற நாட்டிய தாரகை அந்தம்மா அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்கள கூட வாழ கூப்பிடுறாரு. அந்தம்மா போட்ட கண்டிஷன் முக்கியமானது, நான் எப்போ எதை கேட்டாலும் நீங்கள் வாங்கி தரணும், இல்லைன்னு சொன்னீங்களன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன். அப்படியே செய்கிறோமா, நீ கேட்குறதெல்லாம் என்ன இல்லையா வாங்கி கொடுக்க முடியாது, நிச்சயம் வாங்கி தரேன் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி அவரும் சந்தோஷமாக அவர் கூட பல வருடங்கள் வாழ்ந்துக்கிட்டார். ஒரு கட்டத்தில் அந்தம்மா அவர்கிட்ட அந்த சீசனில் கிடைக்காத பொருளுங்களை கேட்கும்போது தவவலி மேலே அதை வரவழைச்சி கொடுத்தார். அதை ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு தலையில் பூ வச்சுக்கின்னு அந்த பழங்களை சாப்பிட்டு அந்த காய்கறிகளை சமைச்சு அவருக்கும் போட்டு தானும் சாப்பிட்டு சந்தோஷமாக இந்த மாதிரி அடிக்கடி செய்ய ஆரம்பித்தார். அது அவர் புரிஞ்சிக்கல அதனுடைய சூட்சமத்தை. தன் தவ வலிமையால் அவற்றை வரவழைச்சி அவளுக்கு கொடுத்தார். அவர் இப்படியே அவர் தவ வலிமை சரியாக எல்லாம் செலவாகிற வரைக்கும் அவர் கண்டதை கேட்டு அவர் தவ வலிமையை ஃபுல்லாக காலி பண்ணிடுறார். ஒரு கட்டத்தில் இல்லாத போது நில் பேலன்ஸுக்கு வந்துட்டார். அப்போ கேட்குறா, என்னால் முடியலையம்மா, அப்போ முடியலன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஆசை தீர்ந்து போச்சு அதனால் சொன்னீங்க, நம்ம போட்ட ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, நான் இனிமேல் இருக்கிறதுங்க லாயக்கில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ தான் அவருக்கு உண்மை தெரியுது. ரொம்ப மனசு வருந்தி தானாக இந்த மாதிரி ஒரு இழிநிலைக்கு ஆளானோன்னு கர்ம வினை யாரை விட்டது, அவரையும் பிடிச்சி ஆட்டி வச்சு அவர் அதுக்கப்புறம் அது மூலமாக லெசனை கற்றுக்கினார். இந்த மாதிரி சிற்றின்பத்திலெல்லாம் நம்ம மூழ்கி பேரின்பமாகிய கடவுளுடைய தத்துவத்தை மறந்துட்டோம். அதுதான் நிச்சயமானது, நித்தியமானது அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுங்க. தியானம் பண்ண மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிக்கையாக தான் சொல்லுவாங்க. சத்தியத்தை எடுத்து நம்மளுக்கு தியானத்துடைய அருமை தெரியும். சத்தியன்றது எல்லாத்தையும் விட்டுட்டு அதை மட்டும் பிடிச்சா அது அவங்களுக்கு பிடிச்சிக்கு மேன்மைப்படுத்தும் அப்படின்னு. அதுதான் விஸ்வாமித்திரர் தெரியாமல் அவர் தொலைச்சிட்டதுனால அவருக்கே இந்த துன்பங்கள் கஷ்டப்பட்டார். நம்மளாம் என்ன முடியும், நாமளும் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கண்டதுலாம் நம்ம இச்சைங்களை வீணாக செலவழிக்காமல் நம்ம தியானத்தில் கிடைச்ச வலிமையை மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உபயோகப்படுத்தி நாமளும் வாழ்ந்த மற்றவங்களும் வாழ வைப்போம். நன்றி தோழர்களே, வணக்கம்.